முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த பெருந்துறையில சந்திச்ச அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொங்கு நாட்டை திமுக அரசு திட்டமிட்டு புறக்கணிக்கிறது. இப்போ 3 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னும் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளை முடிச்சு நிறைவேற்றி திறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் புறக்கணிக்குதா? அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை நான் அதை முழுமையாக அறிந்தவன். அந்த திட்டம் வேண்டுமென்று 186 கிலோமீட்டர் எங்களுடைய இயக்கத்தில் ஒரு 1000 பேருக்கு மேலே சேர்ந்து நடைபயணம் சென்றவர்கள் நாம். ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் அந்த திட்டம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே எப்போதும் கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த நிலைமை என்னவென்று எனக்கு முழுமையாக தெரியும். அப்படி தெரியவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் என்னை போன்றவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை தாமதமானதற்கான காரணம், அந்த பம்பிங் பண்ற இடத்துல ஒரு 300 மீட்டர் அளவுக்கு நிலத்தை எடுக்காமல் சென்ற அரசாங்கம் சென்று விட்டார்கள். இப்போதைய அரசாங்கம்தான் ஈரோட்டினுடைய மாவட்ட அமைச்சர் அவர்களுடைய முயற்சியால் அந்த இடத்தை எடுத்து இப்பொழுது அனைத்து குளங்களுக்கும் தண்ணீர் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தண்ணீர் வருவதற்காக காத்திருந்தார்கள். தண்ணீர் இல்லாமல் இருந்தது. என ஒரு திட்டம் துவக்கப்பட்ட பின்னால் ஏரிகளுக்கு தண்ணீர் போகவில்லை என்று சொன்னால் யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்களா? அப்ப தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார்கள். வெகு விரைவிலே முதலமைச்சர் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை திறக்க இருக்கின்றார். அதில் அரசியல் செய்ய அண்ணாமலை அவர்கள் முயற்சிக்க வேண்டாம். கோயம்புத்தூரில் அவர் வேட்பாளராக நின்ற பொழுது என்னவெல்லாம் ஒன்றிய அரசின் மூலமாக செய்வேன் என்பதை பல்வேறு வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார். அத்தனை பட்டியலும் என்னிடத்தில் இருக்கிறது. அதை ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே அவர் முயற்சி எடுத்திருப்பாரா? இதை நான் முயன்றேன் என்று சொல்லி இருப்பாரா? வாக்குறுதிகளை கொடுத்து விட்டால் போதுமா? 4.5 லட்சம் மக்கள் அங்கே ஓட்டு போட்டார்களே, அந்த ஓட்டு போட்டவர்களுக்கு அண்ணாமலை என்ன செய்தார்? அது பட்டியல் என் கையில் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அவரோடு அந்த பட்டியலோடு கோவையில் அவர் சொன்ன விஷயங்களை பற்றி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா சொன்னா மட்டும் போதாது, காரியம் நடக்கணும். உயர்நீதிமன்றம் கல்லுக்கடை பற்றி மறுபரிசீலனை பண்ணணும், ஏன் பாலிசி சேஞ்ச் பண்ணக்கூடாதான்னு கேட்டுருக்குது. நீங்க கல்லுக்கடையை ஆதரிக்கிறீங்க, உயர்நீதிமன்றம் சொன்ன பின்னால இந்த அரசு பிடிவாதமா தான் இருக்குது. அதை பத்தி சொல்லுங்க. கல்லுக்கான தடையை நீக்கி கல்லிறக்க அனுமதி தர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை. 2010ஆம் ஆண்டு சிறை நிரப்பும் போராட்டம் என்று அறிவித்து 20,000க்கு மேலே நாங்கள் கைது செய்யப்பட்டோம் 2010ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே கடந்த 3 ஆண்டுகளாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது இருக்கிற மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், கடந்த கூட்டத்தொடரிலே பல கட்சிகள் அதை பேச ஆரம்பித்தார்கள். கள்ளக்குறிச்சியினுடைய அந்த பிரச்சனைக்கு பிறகு பல கட்சிகள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது நீதிமன்றமும் பேச ஆரம்பித்திருக்கிறது. அப்ப சீக்கிரமாக கல் இருக்கிறதற்கு அனுமதி வரும், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள்.